வணக்கம். கடகராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள். கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் அதிகப்படியான உழைப்பால் கடின கஷ்டத்தால் முன்னேற்றங்களும் லாபங்களும் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் புரட்டாசி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திராஷ்டம காலங்கள் 2.25 நாட்கள். 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் அறவே தவிர்ப்பது உத்தமம். திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் சில நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு நீங்கள் பிரயாணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை தரும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 13/10/2024 புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:12 கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினங்கள் 2.25 நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 15/10/2024 புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 3:12 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கடகராசியான உங்களுக்கு 2ஆம் ராசி சிம்ம ராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். புரட்டாசி மாதத்தில் 3ஆம் தேதிக்கு மேலே அவர் உச்ச பலம் பெற்று 3ஆம் ராசியில் அமர்வது யோகத்தை தரும். 3ஆம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே நற்பலன்கள் தரும். சூரியன், சுக்கிரன், கேது, புதன் 4 கிரகங்களும் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இம்மாதத்தில் சில மாதங்களாக சில வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார பின்னடைவு, சொந்த பந்தங்களால் ஏற்பட்டு வந்த பல வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும். இம்மாதத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவும், பல நாளாக இருக்கக்கூடிய மன கஷ்டமும் பண கஷ்டமும் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அஷ்டம சனியின் பாதகத்திலிருந்து விலகுவார். உங்களுக்கும் பாதக பலன்கள் விலகும். ராகு பகவானை பொறுத்தவரையில் 9ஆம் ராசியில் இருப்பது நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும், கெடு பலன்கள் குறையும். குரு பகவான் 11ஆம் ராசியிலிருந்து வக்ரம் பெறுவதால் இதனால் வரையில் குருவால் எந்த விதமான நற்பலன்களும் இல்லை என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் நற்பலன்களை அதிகரித்து தரும். இதனால் வரையில் நற்பலன்கள் அதிகமாக இருந்தால் குரு வக்ரம் பெறும்போது சில பாதகங்கள் ஏற்படும். பாதகம் என்றால் பயம் வேண்டாம். பொருளாதாரம் என்பது நினைத்தபடி நடக்காமல் சில நாட்களுக்கு பிறகு பொறுமையாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் பகவான் 12ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்வது அயன சயன போக விரயஸ்தானம் என்பதினால் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் எந்த முடிவாக இருந்தாலும் உடனடியாக எடுத்து செயல்படுத்த வேண்டுமென்ற ஆதங்கத்தையும் அவசரத்தையும் கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பார். ஆகையால் 12இல் செவ்வாய் இருக்கும்போது பேசும் வார்த்தையில் நிதானம், உடல் நலத்தில்
பொறுமை. உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும், உடல் நலம் நல்ல நிலையில் இருந்தால்தான் நாம் அதை போராடி வெற்றி பெற முடியும். உடல் நலமே பாதிப்பான நிலையில் இருந்து விட்டால் போராட்டங்களுக்கு வழி இல்லாமல் போய்விடும். ஆகையால் உடலையும் காப்பாற்றி, உங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றி, இதுநாள் வரையில் ஏற்பட்டிருந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, தைரியத்துடன் இருந்தால் பல வகையான நற்பலன்களை வருகின்ற மாதங்களிலிருந்து பெறலாம் என்று சொல்லி, இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.